ஹலோ மச்சி, நான் பேசுகிறா. உங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணம் வந்து சொன்னேன்ல, 10 தடவை கேட்டியா? உங்கள் அண்ணன் பொண்ணு நான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டியா? இல்லை, இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் 10 தடவை கல்யாணம் பண்ணுறதப்போ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுதான் கேட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கப்போ முன்னாடியே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போய் கொஞ்சம் நான் அதுதான் கேட்டேன். 10 தடவை கேளு. மாப்பிள்ளை பிடிச்சிக்குதா? உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவா? இல்லை சொல்லு. ஏதோ ஒன்று பண்ணலாம். வேறு யாராச்சும் இருக்காங்களா? ஏதோ ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லி கேளு. மறக்காமே கேளு. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் ட்ரெண்டே சரியில்லை. அதுக்காக தான் கேட்டேன். நம்ம எப்போ தான் பொண்ணுகள் கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் நம்ம உயிர் நம்மகிட்ட இருக்காது. திடீர்னு எந்த டைமில் என்ன பண்ணுவோன்னு தெரியுது. பிள்ளைங்களா இப்போ இருக்கிற பிள்ளைங்கலாம் அதுதான் கேட்டேன். கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து அட்டன் கொடுத்து எல்லாமே வண்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அடித்தா நம்ம பத்திரி கூட அடித்து வச்சுருப்போம், போயிடுங்க. அதுக்கப்புறம் பக்கம் மட்டும் நாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் கேட்டேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் 10 தடவை கேளு. கேட்டியா? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியத்தை வாங்கி எல்லா இதையும் கேட்டுப்பேன். நான் இப்போ இருக்கிற பொண்ணு பசங்களாம் ட்ரெண்ட் இல்லை. அதுதான் கேட்டேன். சரிடா வந்தாடா, அதுதான் கேட்டேன். சரி நல்லா 10 தடவை விசாரிச்சிடல பொண்ணு. உங்கள் அண்ணன் பண்ண விசாரி, நல்லா விசாரிச்சுட்டே சொல்லு. பொண்ணு அண்ணன் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே கேளு. எப்படி என்னன்னு கேளு. பசங்களுக்கு கேளு. அவங்க எப்படி பழகுது எப்படின்னு எல்லாத்தையும் கேளு. கேட்குறதும் தப்புன்னு இல்லை. கேட்டு எதுவும் முடிவு பண்ணு.